சரணம் சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. சபரிமலைக்கு யாத்திரை செல்வதின் தத்துவம் என்னப்பா? இருமுடி தாங்கியே விரதம் மேற்கொள்வது சபரிமலை யாத்திரை. இதயத்தில் ஐயனை ஏந்திய செல்வது சபரிமலை யாத்திரை. பம்பை நீரில் மூழ்கி பாவத்தை தீர்ப்பது சபரிமலை யாத்திரை. 18ஆம் படியேறி ஐயனை காண்பது சபரிமலை யாத்திரை. சபரிமலை செல்லும் யாத்திரையில் ஒரு சத்தியம் இருக்கும் அப்பா. சாமியே ஐயப்பா சரணம் என்றால் முக்தியும் கிடைக்கும் அப்பா. சபரிமலை நோக்கி செல்லும் பயணமே சபரிமலை யாத்திரை. ஜென்ம வினைகளை தீர்க்கும் பயணமே சபரிமலை யாத்திரை. காடுமலை தாண்டி கடக்கும் பயணமே சபரிமலை யாத்திரை. கல்லும் முள்ளும் தாங்கி நடக்கும் பயணமே சபரிமலை யாத்திரை. அதுதானப்பா சபரிமலை யாத்திரை. அற்புத அனுபவம் என்றால் பொருந்தும் சபரிமலை யாத்திரை. சங்கடம் எல்லாம் தீர்த்திட வைப்பது சபரிமலை யாத்திரை. சஞ்சலம் எல்லாம் போக்கிட வைப்பது சபரிமலை யாத்திரை. பொங்கும் பேரானந்தம் பூத்திட செய்வது சபரிமலை யாத்திரை. என்றும் பரமானந்தம் தருவது சபரிமலை யாத்திரை. எப்போதப்பா நாம் போக போவது சபரிமலை யாத்திரை? எப்படி அப்பா போவது என்று என்னிடம் சொல்லுங்கப்பா. குருசாமி சொல்லும் நாளில் இல்லத்தில் ஐயப்பன் பூசை வைத்து யாத்திரை செல்கின்ற ஐயப்ப சுவாமிகள் சரண பஜனை வைத்து குருசாமி கைகளால் நெய் தேங்காய் முதல் இருமுடிகள் நிறைத்து ஐயப்பன் அவன் 5 மலை நோக்கி யாத்திரை தொடங்கும் அம்மா. என்றால் என்ன என்று எடுத்து சொல்லுங்கப்பா. இருமுடி கட்டு நிறைப்பதென்பதை எனக்கு சொல்லுங்கப்பா. 18ஆம் படி ஏறணும் என்றால் இருமுடி வேண்டும் அம்மா. 2 அறைகள் கொண்டதுதான் அந்த இருமுடி பையம்மா. நெய் தேங்காய் முதல் பூஜை பொருட்கள் முன்முடியில் இருக்கும். வழிநடை பயணத்தின் உணவு பொருட்கள் பின்முடியில் இருக்கும். நெய் தேங்காய் என்றால் என்னப்பா? அது விளங்கவில்லை எனக்கு அப்பா. எனக்கு சரியா சொல்லுங்க அதனுடைய கணக்கு. பாலாபிஷேக பிரியனம்மா அந்த பாலதண்ட பாணி. பஞ்சாமிர்த பிரியனம்மா அந்த பழனிமலை ஆண்டி. விபூதி பிரியன் அவனம்மா திருச்செந்தூர் முருகப்பன். நெய் அபிஷேக பிரியனம்மா இந்த சபரிமலை ஐயப்பன். அடடா எத்தனை அற்புதம் போங்க உங்கள் உதாரணங்கள். அடுத்து மேலும் சொல்லுங்க வேண்டும் நல்ல உதாரணங்கள். முற்றிய நெற்று தேங்காய் ஒன்றை கும்பிட்டு கையெடுத்து 3 கண்களில் ஒன்றினை நன்றாய் முழுவதுமாய் திறந்து அதிலுள்ள நீரை எல்லாம் வெளியே அப்புறப்படுத்திவிட்டு ஆவின் பசுனையை ஆழ்ந்த பக்தியுடன் நிறுத்திட வேண்டும் அம்மா. இருமுடி கட்டை தலையில் சுமக்கும் காரணம் என்னப்பா? இதையும் எனக்கு அப்படியே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் இது பழமொழியம்மா. பாரம்மாகாதனால் ராமன் பாதுகையை பரதன் தலையில் சுமந்தான். இருமுடி தனையும் இந்த முறையில் தன் தலையில் சுமப்பதம்மா.
நான் அறிந்த வரை எல்லோரும் கைக்கொள்ளும் முறை இந்த முறைதான் அம்மா. போதிலே குரு சாமி செய்வதென்ன, கட்டெடுக்கும் சாமிமார்கள் கை கொள்ள வேண்டுவதென்னப்பா. சரணம் ஐயப்ப சாமி என்றே ஐயன் சரணம் விழித்தபடி குருசாமி சொல்கின்ற முறையில் இருமுடி கட்டு நிறைத்திடணும். கட்டு நிறைத்த பின் காணிக்கை தந்து குருசாமியை வணங்கி கட்டெடுத்தே தலை மீதினில் வைத்து கடுக நடந்திடணும். எந்த வழியிலே சென்றிட வேண்டும் நான் என்பதை சொல்லுங்கப்பா. செல்லும் வழியின் சிறப்புகள் தம்மை தெளிவாய் சொல்லுங்கப்பா. முதல் முறை கன்னி சாமிகள் செல்லணும் எரிமேலி வழியாக. எரிமேலி தன்னில் கன்னிச்சாமிகள் பீட்டை துள்ள வேணும். எரிமேலி தொடங்கி பெருவழி வழியாய் ஏறணும் மலை மீது. இறுதியில் பம்பா நதியினில் மூழ்கி எழுந்திட வேணும் அம்மா. பேட்டை துள்ளுவதென்றால் என்ன, அது எதற்காக அப்பா? அது பற்றி கேட்க ஆசையா இருக்குது அப்பா, சொல்லுங்கப்பா. ஐயப்பன் மகிழ்ச்சியை மாய்த்த போதிலே ஆடியதோராட்டம், அதுதான் பேட்டை துள்ளலல் என்கிற ஆனந்த கொண்டாட்டம். சாமி திந்தகத்தும் ஐயப்ப திந்தகத்தும் பாடிடுவார் பாட்டு. தம்பி மித்தோம் என தாளத்திற்கு இசைவாய் ஆடிடுவார் ஆட்டம். எருமேலி என்ற பேர் வந்ததெப்படி என்பதை கூறுங்கப்பா. இன்னும் ஏதேனும் செய்திகள் இருந்தால் எடுத்து சொல்லுங்கப்பா. மகிழ்ச்சி என்றால் எருமை என்று பொருள். மகிழ்ச்சியை கொன்ற தலம் எருமை கொல்லி என்கிற சொல்லி எருமேலியாகும். ஸ்ரீதர்ம சாஸ்தாவின் பெரிய கோவிலுடன் சிறிய கோவில் அதுவும். வாவரு சாமியின் பள்ளியும் அழகாய் அமைந்தது எருமேலி. பேட்டை துள்ளுவதென்றால் என்ன சொன்னாலகாதா? சொல்லாவிட்டால் உங்கள் மனசே உங்களை கிள்ளாதா? முத்து வெள்ளையுடன் செந்தூரம் பூசி வேஷம் கட்டிக்கொண்டு அம்புடன் பச்சிலை கொம்புகள் கொண்டு யானை துரத்திக் கொண்டு ஐயப்பத்தின் தகத்தோம் என்று பாடிய நாயனம் பம்பையுடன் ஸ்ரீதர்ம சாஸ்தாவின் சிறிய கோவிலில் ஆடி வருவாரம்மா. ஐயப்ப திந்தகத்தோம் சாமி திந்தகத்தோம் பேட்டை துள்ளியபடியே செய்ய வேண்டுவதென்னப்பா. பேட்டை துள்ளியே வாவரு சுவாமியை சுற்றி வலம் வரணும். காணிக்கையிட்டு விபூதி பிரசாதம் தாழ்மையுடன் பெறணும். அப்புறம் சாஸ்தாவின் பெரிய கோவிலில் பச்சிலை கொம்பெறிந்து கற்பூரம் கொளுத்தி பக்தியோடு கைதோழ வேண்டும் அம்மா. அத்தனைதானா இன்னும் இருக்காப்பா? அப்படி ஏதும் இருந்தால் எனக்கு அதையும் சொல்லுங்கப்பா. எருமேலி தன்னிலே ஒவ்வொரு மார்கழி 27ஆம் நாள் 2 சாமிமார் கூட்டம் பேட்டை துள்ளி வருவதுண்டு. அம்பலப்புழையன்பர் துள்ளுவதன் முன்பு கிருஷ்ண பருந்து வரும். ஆலங்காடன்பர்கள் துள்ளும் பகலிலே நட்சத்திரம் வானில் வரும். ஆஹா எத்தனை ஆனந்த
பக்கம் இந்த எருமேலி பேட்டை துள்ளல் துள்ளி முடிந்ததும் எந்த மனசுக்கு எத்தனை கொண்டாட்டம். அப்படியே நாம் போகலாம் பேரூர் தோட்டிலே நீராடி இருமுன்னிக்கரையிலே கோவில்கள் மூன்றிலும் தொழுது வணங்கிடலாம். பின்பு அரசு முடிக்கோட்டை தாண்டிய காளை கட்டி சேரலாம். அங்கு சிவன் கோவில் தன்னில் தரிசனம் கண்டு மகிழ்ந்திடலாம். என்று பேர் வர காரணம் என்னென்று சொல்லுங்கப்பா. அதற்கு ஒரு காரண கதை இருந்தால் அதையும் சொல்லுங்கப்பா. அரக்கி மகிழ்ச்சி சம்ஹாரமான அந்த திருநாளை காண வந்த சிவன் அங்கு தன் வாகனம் காளை கட்டி இருந்தான். காளையை கட்டிய காரணத்தாலே அப்பெயர் உண்டாச்சு. காலம் காலமாக மக்கள் மனசிலே அழியாமல் நின்றாச்சு. இத்தனை தூரம் நடந்தும் காலுக்கு வலியே இல்லையப்பா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்பது சரியப்பா. அழுதா நதியில் நீராடிய பின் அங்கொரு கல்லெடுத்து மகிழ்ச்சியுடல் தன்னை அன்று கல்லிட்டு மூடியதன் நினைவாய் கல்லிடும் குன்றினில் கல்லினை இட்டு கற்பூரம் ஏற்றிவிட்டு இஞ்சி பாறை கோட்டை முக்குழி கரிவலம் தோடு தாண்டிட வேணும். எத்தனை தூரம் நடந்தாலும் காலும் வலிக்கவில்லை. எத்தனை கதைகள் கேட்டாலும் இன்னும் மனசு சலிக்கவில்லை. கரிமலை ஏற்றம் கடினம் அம்மா கண்ணி பொறுத்துக்கம்மா. கை தூக்கி விடுவான் ஐயப்பன் அவன் காத்திடும் தெய்வம் அம்மா. கரிமலை இறக்கம் கடினம் கடினம் கண்ணல்லவா மகளே. ஏற்றமும் இறக்கமும் தானம்மா வாழ்க்கை புரிஞ்சுக்க பொன்மகளே. பெரியானை வட்டம் சிறியானை வட்டம் என்பதை தாண்டி விட்டோம். அடுத்து வருவது என்னப்பா, அது அன்பாய் சொல்லுங்கப்பா. ஏற்றம் முடிந்தது இறக்கமும் தீர்ந்தது இதுதான் பம்பை நதி. நீரில் தலை மூழ்கி நீலிமலை ஏறி நடந்தால் மாறும் விதி. 3 நதியுடன் பம்பை கலந்தது திரிவேணி சங்கமமே. அங்கொரு பாறையின் பாதச்சுவடுகள் ஸ்ரீராமர் பாதங்களே. பம்பையில் குளித்த பின்னால் எனக்கு எத்தனை இன்பமப்பா. பம்பையை பற்றி இன்னும் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கப்பா. ஐயப்ப பக்தர்கள் பம்பை தனிலே அன்னதானம் செய்வார். மூங்கில் தேரிலே விளக்குகள் வைத்து பம்பையிலே விடுவார். ஐயப்பன் அன்று பலியானோர் சாந்திக்கு பலி தர்ப்பணம் செய்தார். இங்கே தர்ப்பணம் செய்வோர்க்கு நலம் 7 பிறவிக்குண்டு. இனி நாம் செல்ல வேண்டியதெங்கே நீலிமலையாப்பா. நீலிமலை ஏறி ஐயனை காணவே ஆசை உண்டாகுதப்பா. பம்பை விநாயகர் கோவிலில் தேங்காய் படைத்து பூசையிட்டு நீலிமலை ஏறி அப்பாச்சி மேட்டை நெருங்கும் போதினிலே ஆவிகள் தீவினை அணுகாமல் இருக்க அரிசி உருண்டைகளை வீசி அவைகளை சாந்தி செய்த பின் நடந்திட வேணும் அம்மா. முடிந்த பின்னே சபரி பீடமாப்பா. சபரி பீடத்தை அடுத்தது சரங்குத்தியாலாப்பா.
ஐயப்ப சுவாமியால் மோட்சம் அடைந்த சபரியின் பீடம் இது. சரணம் சொல்லி சென்றால் வருவது சங்குத்தி ஆலமரம். ஆலமரத்திலே உனது கை அம்பை குத்திடுவாய் மகளே. கன்னி ஐயப்பன்மார் ஐயனுக்கு செய்யும் பூஜை இது மகளே. அப்பா அங்கே பாருங்கப்பா, அது தங்க கொடி மரமா. சாமி சரண கோஷம் ஒலிப்பது சந்நிதியா அப்பா. இருமுடி தாங்கி விரதம் மேற்கொண்டது இதற்குத்தான் மகளே. இத்தனை தூரம் நடந்து வந்தது இதற்குத்தான் மகளே. எத்தனை பாடுகள் பட்டாலும் அது இன்பம்தான் என் மகளே. இந்த பிறவியில் ஐயனை கண்டதே சொர்க்கம் என் பொன்மகளே. படி எதுக்கு என்று பார்த்து சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு படிக்கும் உள்ள சிறப்பை விளக்கி சொல்லுங்கப்பா. ஒன்றில் கணபதி, இரண்டிலே சிவன், மூன்றிலே பார்வதி, நான்கில் முருகன், ஐந்தில் பிரம்மன், ஆறில் மகாவிஷ்ணு, ஏழில் ரங்கநாதன், எட்டிலே காளி, ஒன்பதில் யமதருமன், 10 சூரியன், 11 சந்திரன், 12 செவ்வாய். ஆஹா, என்ன அற்புத விளக்கம் அடுத்து சொல்லுங்கப்பா. அடுத்த படிகளின் விளக்கம் தனையும் எடுத்து சொல்லுங்கப்பா. 13 பூதன், 14 குரு, 15 சுக்கிரன், 16 சனி, 17 ராகு, 18 கேது. ஆன 18 சொர்ணப்படிகளும் தெய்வ சத்தியமே. ஐயப்பன் சபரி சுவாமிமாருக்கு அமர தத்துவமே. சாமியின் திருநாமங்களை அழகாய் சொல்லுங்கப்பா. அவனது நாமம் கேட்டிட எனக்கு ஆசை பிறக்குதப்பா. ஹரிஹர சூதன், ஐங்கர சோதரன் சுவாமி ஐயப்பன், ஆனந்த ரூபன், 5 மலை வாசன் சுவாமி ஐயப்பன், எருமேலி வாசன், ஏழை பங்காளன் சுவாமி ஐயப்பன், கலியுக வரதன் கருணாமூர்த்தி சுவாமி ஐயப்பன், சபரிகிரி வாசன் சர்க்குணசீலன் சரியா என்னப்பா. சாந்த ஸ்வரூபன் சர்க்குணநாதன் சுவாமி ஐயப்பன், குளத்து புழை பாலன் உள்ளத்தமர்வான் சுவாமி ஐயப்பன், விண்ணவர் தேவன் வீரமணி கண்டன் சுவாமி ஐயப்பன், மோகினி பாலன் நற்குணநாயகன் சுவாமி ஐயப்பன், ஆரியங்காவையன் சத்திரிய பரிபாலகன் சுவாமி ஐயப்பன். சாமி அபிஷேகங்களை அப்பா சொல்லுங்கப்பா. ஆனந்த ரூபன் அலங்காரத்தை எடுத்து சொல்லுங்கப்பா. நீலிமலை வாழும் ஐயப்ப சுவாமிக்கு நெய்யால் அபிஷேகம், பொன்மணி கண்ட ராஜனுக்கு நித்திய பூவால் அலங்காரம், பம்பா நதியின் பாலனுக்கு என்றும் இனிய நைவேத்தியம், சரண கோஷ பிரியனுக்கு என் சங்கீத பொன்னாரம். சாமியே சரணம் ஐயப்ப சரணம், சரணம் என் ஐயப்பா. சபரிமலை வாழும் சத்யஸ்வரூபனே சரணம் பொன்னையப்பா. கன்னி மூலை தன்னில் வாழும் கணபதி சரணம், கண்ணன் முருகன் கடம்பன் குமரன் குணநிதி சரணம், மஞ்சமாதா மாளிகை பூரத்து அம்மையே சரணம், மன்னும் கோவில் தன்னில் வாழும் தெய்வங்களே சரணம்.
சரணம் சரணம் என்னையப்பா சபரிமலை வாழும் சத்யஸ்வரூபனே சரணம் பொன்னையப்பா கருப்ப சுவாமி கொச்சுக்கடுத்த சுவாமியே சரணம் திவ்ய சர்ப்பங்கள் நவக்கிரகங்கள் திருவடிகள் சரணம் கடுத்த சுவாமி வாவர் சுவாமி சேவடிகள் சரணம் பொன்னம்பல ஜோதி சொரூபா ஐயப்பா சரணம் சாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் என்னையப்பா சபரிமலை வாழும் சத்யஸ்வரூபனே சரணம் பொன்னையப்பா தெரிந்தும் தெரியாதும் செய்திட்ட குற்றங்கள் பொறுத்து ரட்சிக்கணும் சத்தியமான பொண்ணு 18ஆம் படியில் வாழகர சுதனானந்தன் சித்தன்னையன் அப்பன் சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சித்தன்னையன் அப்பன் சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா